தமிழ் சொந்தங்களே, நம்ம சேனலுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சில இழுபறினா மொத்தம் பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 தொகுதி. இதில் வந்து என்னென்னா, காங்கிரஸ்க்கு வந்து 6லேருந்து 10 தொகுதியில் தான் தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. திமுக தனித்து உதவி சுரட்சி வந்து 25 தொகுதியில் வந்து போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. முதல்வர் வந்து ஸ்பெயின் நாட்டுக்கு அரசு பயணம் சுற்றுலா போயிருக்காரு. திருப்பி வந்தோடனே தொகுதி பட்டியல் இறுதி செய்யப்படும். இதில் என்னன்னா, விசிகாக்கு 2, காங்கிரஸ்க்கு 6 இல்லை 8, மக்கள் நீதி மையம் வந்து 1 தொகுதி. அதுவும் வந்து கோவையை கேட்டிருக்காங்க. கோவை வந்து டார்ச் லைட் நின்று ஒரு வெளிச்சம் மட்டும் அந்த தொகுதியும். அதே போல் கன்னியாகுமரி வந்து சிபிஎம் கேட்டிருக்காங்க, காங்கிரஸும் கேட்டிருக்காங்க. யார் கொடுப்பாங்கன்னு தெரியல. அதையும் தண்ணி முதல்வர் ஸ்டாலின் இட்ட கட்டணம் 40 திமுக கூட்டணி கட்டம் வென்றே ஆக வேண்டும். ஏன்னா முதல்வர் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கார். அவர் மிகப்பெரிய சேலஞ்சு சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ராகுல் காந்தி பிரதமர் தமிழ்நாடு வந்து மிக முக்கியமான ஸ்டேட்டு இருக்குது. அதில் ஆரணி வந்து திமுக கேட்டிருக்காங்க. அதில் காங்கிரஸ் ஆல்ரெடி எம்பியாக இருந்திருக்காங்க. உங்கள் தொகுதியில் எம்பி என்ன செஞ்ச வந்து நமக்காக பேசினால கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.